என்னுடைய பேர் பாரதி. நான் வந்து இந்த கட்சி பொறுப்பு அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது என்னன்னா, ஒரு பெண்ணாக தான் இங்கே முன்னிறுத்து வந்திருக்கேன். ஏன்னா எனக்கும் 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க. இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கும் பெண் குழந்தைங்களுக்கும் சரியான பாதுகாப்பு இல்லை. ஏன்னா முக்கியமாக என்ன நடக்குதுன்னா, சமுதாயத்தில் பெண்களுக்கு நடக்கிற கொடுமைகளை அவங்க வெளியில் கொண்டு வந்து சொல்லணும்னா அதுக்கு ரொம்ப தயங்குறாங்க. அதையும் மீறி ஒரு பெண்ணு தன்னோட தைரியத்தை வேலையை வச்சு ஒரு எஃப்ஐஆர் கொடுத்து அந்த பையனுக்கு ஒரு தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் சமுதாயத்தில் ஒரு எஃப்ஐஆரை பதிவிடுறாங்க. ஆனால் அந்த எஃப்ஐஆரை வெளியிடுறது மிகப்பெரிய தவறு. முதல்வருக்கு நேரடி கீழே இருக்க ஒரு துறை, அந்த துறையை கூட அவங்களால ஒழுங்காக நடத்த முடியல அப்படின்னா முதல்வராக இருக்கிறதுக்கே அவருக்கு சரியான தகுதி இல்லை. மீதி இருக்க எல்லா துறையும் அவர் கட்டமைக்கிறதுக்கான பொறுப்பு அவருக்கு கிடையாது. இன்னொன்று, சட்டத்திட்டத்தை எப்போ வேணால் எப்படி வேணால் மாற்றிக்கலாம். அது முதல்வருக்கான எல்லா தகுதியும் இருக்கிறது. அப்படி இருக்க பட்சத்தில் பெண்களுக்கும் பெண் குழந்தைங்களுக்கும் அவங்க மேற்கொண்டு சட்டத்திட்டத்தை மேலும் இன்னும் வலிமையாக கொண்டு வந்தால் இந்த தவறை நடத்தணும்னு நினைக்கிற ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் சரி, வக்கர புத்தி உள்ள எல்லா ஆண்மகனுக்கும் இது ஒரு பாடமாக இருக்கும். ஏன்னா பெண் குழந்தைங்களை ஒவ்வொரு நாளும் வந்து கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறது ஒவ்வொரு தாய்மகளும் கஷ்டப்படுறாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் இவங்க வந்து தன்னுடைய இதுவை வந்து டாஸ்மார்க்குகளுக்கும் மற்றபடி சினிமா துறைகளுக்கும் எப்படிலாம் வந்து பணத்தை சம்பாதிக்கலாம் அப்படி தான் யோசிக்கிறாங்களே தவிர ஒரு பெண்களுக்கான பாதுகாப்புக்கான சட்டத்தை எப்படி உருவாக்கணுன்றதை பற்றி யாரும் யோசிக்கிறது கிடையாது. மேலும் இப்போ பார்த்தீங்கன்னா டாஸ்மாகில் ஒரு ரீஃபில் பேக் கொடுத்து அதில் நம்ம காசு சம்பாதிக்கலாமா, இல்லை காசு மிஷினில் போட்டு ஒரு இது பணத்தை சம்பாதிக்க இப்படி தான் யோசிக்கலாம் தவிர இதனால என்னன்னா மேலும் பெண்களுக்கு முக்கிய பாதுகாப்பு வேணுன்ற ஒரே காட்டுறதுக்காக தான் ஒரே தீர்வு என்னன்னா, எங்கள் அண்ணன் தங்க தளபதி விஜய் அண்ணா மட்டும்தான் இதுக்கான பாதுகாப்பான சட்டத்தை உருவாக்க முடியுன்ற நம்பிக்கையோடு தான் நாங்கள் மேம்படுத்தி இதை வரோம். 2026 அவரோட தலைமையில் நாங்கள் ஆட்சி அமைச்சு அவர் அரியணையை அமைச்சு இந்த சட்டத்தை உருவாக்குவோன்றதுக்காகவே அவரோட மாநாட்டில் அவர் அறிக்கையை விடுத்திருக்காரு. மேலும் அவரே தன்னோட கைப்பட இந்த கடிதத்தை எழுதியிருக்காரு. என்னன்னா, ஒரு அண்ணனாகவும் அரணாகவும் தங்கைகளுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் பெண்மார்களுக்கும் தாய்மார்களுக்கும் அனைவருக்கும் நான் பாதுகாப்பாக இருப்பேன் அப்படின்ட்டு அவர் கைப்பட இந்த கடிதத்தை எழுதி அறிக்கையாக வெட்டியிருக்காரு. மேலும் ஆளுநரை பார்த்து ஒரு 3 பக்க அறிக்கையை நேரடியாகவே தந்திருக்காரு. ஸோ இதுலேருந்தே தெரியுது என்னன்னா, பெண்களுக்கும் பெண் குழந்தைங்களுக்கும் பாதுகாப்பாக ஒரே அரசை உருவாக்கக்கூடிய ஒரே தளபதி எங்கள் தளபதியாக மட்டும்தான் இருக்க முடியும்ன்றதுல மாற்று கருத்து எதுவும் இல்லைன்றது கண்டிப்பாக. இது குறித்து மட்டுமே தான் அவர் முதல் முறையாக அரசியல் பூர்வம் வெளியில் வந்திருக்காரு. ஏன்னா அவர் என்றைக்குமே சொல்லுவார், எல்லா குழந்தைகளும் தன்னோட தாய்மார்களும் தங்கைகளாக பார்க்குவதாக. முதல்ல அனிதாவை தான் தன் தங்கையாக நினைச்சதால மட்டும்தான் மனமுகம் கஷ்டப்பட்டதாக தான் இந்த அரசியலுக்கு வந்ததாக ஒரு மாநாட்டில் தெரிவித்தார். ஸோ அவரோட முதல் அரசியல் பேரடியாக திமுக அவர் அறிவிக்கிற மிகப்பெரிய பேரிடி என்னன்னா, அவர் ஆளுநரை பார்த்து இந்த நேரடியாக கொடுத்துருக்க முதல் சட்டம் இதுதான் அவர் எடுத்து வச்சிருக்க முதல் பாடம். இதுதான் நான் இறுதியாக தெரிவித்து விரும்புகிறேன்.